ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க குக்கு சூரியரணிக்கு வெல்கம் பண்றேன். இன்னைக்கு என்ன டிஷ்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பிந்தி. அதற்கு ஃப்ரெஷ்ஷான அழகான புசி புசி வெண்டைக்காய்களை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக கழுவி எடுத்து பின்னர் அதை பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு வெண்டைக்காயை 3 துண்டுகளாக மட்டும் வெட்டி எடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் வெண்டைக்காயை வெட்டும் விதம் தான் முக்கியம். அடுத்ததாக பெரிய வெங்காயத்தை நன்றாக பொடியாக வெட்டி எடுத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பெரிய வெங்காயம் மட்டும்தான் போட வேண்டும், சிறிய வெங்காயம் இதற்கு சுவை தராது. அடுத்ததாக அடுப்பை நன்றாக கோலமிட்டு அழகான நிலையில் ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக சமையல் செய்யும் பாத்திரத்தை அடுப்பின் மீது வைத்துக் கொண்டு அடுப்பை பற்ற வைத்து விட வேண்டும். பாத்திரம் காய்ந்ததும் சமையல் எண்ணெயை 1 கரண்டி அளவிற்கு ஊற்றிக் கொள்ள வேண்டும். பின்னர் நறுக்கி வைத்துள்ள வெண்டைக்காய்களை இதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதில் சேர்த்த வெண்டைக்காய்களை நன்றாக பொறுமையாக வணக்க வேண்டும். தீயாமலும் கரிபிடிக்காமலும் இருக்க வணக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். 1 2 3 4 பொன்னிறமாக வணங்கிய வெண்டைக்காய்களை வேறு ஒரு தட்டிற்கு மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது மீண்டும் 1 கரண்டி அளவிற்கு சமையல் எண்ணெயை ஊற்றிக் கொள்ள வேண்டும். எண்ணெய் காய்ந்ததும் நறுக்கிய வெங்காயங்களை அதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பின்னர் கண்ணாடி பதம் வரும் வரை நன்றாக வணக்கி எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது 10 பல் பூண்டும் 1 துண்டு இஞ்சியையும் இதில் நன்றாக அரைத்து எடுத்து சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனையும் பச்சை வாசம் போகும் வரை நன்றாக வணக்கி எடுத்த பின் அது 2 பழுத்த தக்காளிகளை அரைத்து அதில் ஊற்றிக்கொள்ள வேண்டும். அதனையும் பச்சை வாசம் போகும் வரை நன்றாக வணக்கி எடுத்துக் கொள்ள வேண்டும். மல்லித்தூள் 1 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1 தேக்கரண்டி, உப்பு மற்றும் மஞ்சள் தூளை சேர்த்து அதில் நன்றாக வணக்கி எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இதனுள் வணக்கிய வெண்டைக்காய்களில் சேர்த்துக் கொண்டு பின்னர் நன்றாக கலரி எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது சுவையான பிந்தி தயாராகிவிட்டது. அதில் மல்லி இலைகளை சேர்த்து விடலாம். பார்க்கவே இந்த வெண்டைக்காய் பிந்தி அழகாகவும் இருக்கிறதே. அது மட்டுமின்றி பூ போல என் கண்ணை துளைக்கிறதே, உண்ணனும் போல் இருக்கிறதே. இப்பொழுது இதனை தட்டில் பரிமாறிக்கொள்ளலாம். சாப்பிடுவதற்கு ஏற்ப பிந்தி தயாராக உள்ளது. சாப்பிட்டு பார்த்து விடலாமா இதன் சுவையை? ஆஹா, ஓ ருசியோ ருசி. டாடா பை பை, எடுத்து பார்க்கலாம்.